ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரே போற்றி போற்றி. ஸ்ரீ சண்டிகேஸ்வரரின் பூரண ஆசிகள் அன்பு மானிட ஆன்மாக்களுக்கு உரித்தாகட்டும். காலத்தின் ஒவ்வொரு மாறுபட்ட இயக்கத்திலும் யாம் ஈசப் பிரதிநிதியாக நிலைத்து பணியாற்றிடுவோம். இத்தருணத்திலும் யுகமாற்ற பணிகளுக்கு யாம் முன்னின்று இயங்குகின்றோம். ஏன் சிவ ரூபங்கள் பலவாய் இப்பூமியில் அறியப்படுகின்றன? அதற்கான காரணம் அறிய வேண்டும். மனிதர்களின் ஆன்மா என்பது பல கோடி பாதரச ஆன்ம துகள்களை உடையது. எந்த ஒரு துகள் எப்பிறவியில் சிறைப்படும் என்பதனை எவரும் அறிவதில்லை. எனில் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட ஆன்ம துகளின் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரது தேவைகளுக்கும் மாறுபட்ட ஆற்றல்களே அவசியமாகின்றது. ஒருவரது தேவை என்பது மற்ற ஒருவருக்கு தேவையற்றதாகவும் அமைகின்றது. ஒவ்வொரு ஆற்றல்களையும் அருள்வதற்காகவே சிவனாரின் தனித்த ரூபங்கள் நிலைத்து இயங்குகின்றன. ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற யாம் விரிந்து இயங்கும் ஆற்றலாவோம். எமது தன்மை என்பது அனைத்து ஆற்றல்களையும் கலப்புகள் ஏதும் இன்றி சீராய் அருளிட முற்படுவதாகும். எமது இயக்கம் தனித்த இயக்கம் அன்று, அனைவரது இயக்கத்தினையும் சார்ந்ததாகும். ஒவ்வொரு சிவ துளிகளும் தனது பணியினை சீராய் ஏற்கின்றதா என்றும், ஆற்றல்கள் எனும் எரிபொருள்தனை பக்குவமாய் அருள்கின்றதா என்றும் கண்காணிப்பதே எமது பணியாகும். யாம் தனித்த ஆற்றல்களை கொண்டு இயங்குவதில்லை. எமக்கு ஈசன் இட்ட பணி என்பது அனைவரது ஆற்றல் பரிமாற்றங்களையும் கண்காணித்து சீரமைப்பது ஒன்றே. முதன்மையாக யாம் ஏன் இப்பணிதனை ஏற்றுள்ளோம் என்றே அறிய கடவது. மனிதர்கள் தங்களது அன்றாட வாழ்வினில் எண்ணற்ற பணிகளை ஏற்கின்றனர். சில பணிகளை திறம்பட நிகழ்த்துகின்றனர். சில பணிகளை சீராய் நிறைவேற்றிட இயல்வதில்லை. இதற்கான காரணம் என்பது ஆற்றல் பற்றாக்குறைகளே. அதனைப் போன்றே ஒவ்வொரு ஈசத் துகள்களும் பிரபஞ்ச ஆற்றல்களை எரிபொருளாக ஈர்த்து மானுடர்களுக்கு பகிர்கின்றன. இப்பணிகள் யாவும் சில தருணங்களில் சீராய் நிகழ்வதில்லை. ஈச துளிகளாகிய சிவ ஆற்றல்களாகவே அமைந்திருப்பினும் ஆற்றல் பரிமாற்றங்களில் பிழைகள் நேர்கின்றன. ஒரு மனிதனுக்கு தேவையான எரிபொருள் என்பது மாற்றியே அருளப்பட்டால் அவருடைய பணிகள் முடங்கி விடுகின்றன. உயிரணுவானது தனது தேவைகளை பட்டியலிட்டு ஆன்மாவினிடம் சமர்ப்பித்தாலும் சில தருணங்களில் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் எரிபொருள் என்பது மாற்று நிலையினை ஏற்றுவிடுகின்றது. ஓர் பணியினை நிறைவேற்றிட இரும்பு சக்தியை அதிகம் தேவை என்றே உயிரானது ஆன்மாவினிடம் கோரிக்கைதனை செலுத்திட, ஆன்மா என்பதோ இரும்பு ஆற்றலுக்கு மாறாக
சுண்ணாம்பு ஆற்றலை அருள்வதும் உண்டு. இதற்கான காரணங்கள் பற்பல உண்டு. இருப்பினும் அவற்றினை ஆராய்ந்து சீராய் உட்செலுத்த வேண்டியது எமது பணியாகும். உயிர் அணுவானது ஆன்மா அருளுகின்ற ஆற்றல்களை அவ்விதமே ஏற்றுக்கொள்ளும். அதன் பொருட்டே ஸ்ரீ சண்டிகேஸ்வர ஆன்மத்துகளாகிய யாம் ஆன்மாவிற்கும் உயிருக்கும் நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்களை பரிசோதித்து சீரமைத்து அருளிடுவோம். தேவையற்ற ஆற்றல்களை மீண்டும் ஆன்மாவிற்கே செலுத்திடுவோம். அதன் பொருட்டே அறிவின் சில பதிவுகளுக்கான எரிபொருள் என்பது கிட்டாது நிலைக்கின்றது. அறிவின் ஆற்றல்களைக் கொண்டு இயங்குகின்ற மனிதர்கள் தாங்கள் ஏற்கும் பணி நிறைவேறிடாது அமையப் பெறுவதனை காண்கின்றனர். ஆற்றல் பற்றாக்குறைகள் நிகழ்ந்திடினும் யாம் தவறான எரிபொருளினை உயிருக்குப் பகிர்வதில்லை. சண்டிகேஸ்வரராகிய எமது பணி என்பது ஆன்மாவிற்கும் உயிருக்கும் இடையே நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்களை சீரமைப்பதொன்றே. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை ஏற்கின்ற அன்பு சீடர்களாகிய அனைவருக்கும் ஸ்ரீ சண்டிகேஸ்வர துகளின் இயக்கம் விரிவடைவதனை உணரலாம். உங்களுடைய சிரசினில் யாம் உருகி கரைய முற்படுகின்றோம். ஆன்மாவிலிருந்து ஆற்றல்களை பெற்று சீரமைத்து வழங்கக்கூடிய ஸ்ரீ சண்டிகேஸ்வரி எனும் தேவியானவர் இத்தருணத்தில் ஒடுங்குவதினால் எமது இயக்கம் துவங்குகின்றது. ஸ்ரீ சண்டிகேஸ்வரி எனும் பெண் தெய்வமானவர் ஒவ்வொரு மனிதரின் உயிரினிலும் கலப்புற்று இயங்கிடுவார். ஆற்றல்களை சீராய் பிரித்து அருள்வதொன்றே அவரது பணியாகும். இத்தருணத்தில் தேவியின் ஒடுக்கத்தின் மூலம் யாம் உருகியே உட்கலந்துள்ளோம். உருகி உட்கலக்கும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் எனும் ஆன்மக் கருவாகிய யாம் சிரசினில் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் துல்லியமான ஆற்றல்களை வழங்கிடுவோம். தேவைகளுக்கு உரித்தான சீரான ஆற்றல்களே அருளப்படும். யாம் உருகியே உட்கலந்திடின் உடல் முழுவதும் பரவிடுவோம். தேகத்தின் 7 படிநிலை இயக்கங்களையும் சீரமைப்போம். நரம்பு மண்டலம், குருதி மண்டலம், எலும்பு மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், நன்னீர் இயக்கு மண்டலம் மற்றும் மூலாதார இயக்கு மண்டலம் ஆகிய 7 படிநிலை இயக்கங்களும் சீரமைக்கப்படும். எண்ணிய இறை செயல்கள் யாவும் துல்லியமாய் நிறைவேறும். சரியான மற்றும் சீரான ஆற்றல்கள் சிரசின் அணுக்களுக்கு பகிரப்படுவதினால் அனைத்து பணிகளுமே வெற்றி அடையும். ஸ்ரீசக்கர தியானங்களை தொடர் செயலாய் உருகியே ஏற்றிடுங்கள். உருவாகும் குழப்ப நிலைகள் யாவும் எமது உருகிய இயக்கத்தின் மூலம் சீரடையும். ஸ்ரீ சண்டிகேஸ்வரராகிய யாம் இப்பூ உலகினிலும் சீரற்ற ஆற்றல் பரிமாற்றங்களை சீரமைத்தே செயல் புரிந்திட முற்படுவோம். ஏன் ஓர் ஆன்மாவிலிருந்து பொழியப்படும் ஒளி ஆற்றல் என்பது மாற்றம் அடைகின்றது அறிந்திடுக. அதற்கும் மூல காரணம் மனிதர்களின் குணநலன்களே. தனது தேவைகளை எண்ணங்களின் மூலம் உயிரினிடத்தில் சமர்ப்பிக்கும் மானுடர்கள் விரைந்து அதன் தன்மைகளை மாற்றியே அமைக்கின்றனர். ஒரு தருணத்தில் தனது தேவையை குறித்து ஒரு கருத்தினை வெளிப்படுத்தும் மானுடர்
விரைந்து தனது கருத்தினை மாற்றியே அமைக்கின்றனர். உள்ளத்தினில் எழுகின்ற தேவைகள் என்பது அவ்விதமே நிலைத்து இயங்கிடல் வேண்டும். தொடர் செயலாய் தேவைகளை மாற்றியே அமைப்பது மற்றும் ஏற்றிட்ட தேவையின் தன்மையினை மாற்றியே அமைப்பது ஆகியவை அனைத்தும் சீரற்ற எரிபொருளுக்கு வழிவகுக்கும். மேலும் தேவைகள் நிறைவேறாது நிலைத்திடவும் வகை புரியும். இப்பூ உலகினில் எண்ணற்ற மானுடர்கள் தங்களது தேவைகளை உடனுக்குடன் மாற்றியே அமைத்துக் கொள்கின்றனர். இந்நிலையானது எண்ணிய செயல்கள் ஈடேறிட தடை விதிக்கின்றது. ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்றிடவும் ஒரு தனித்த வகை ஆற்றல் என்பது அவசியமாகின்றது. இப்பூ உலகினில் யாம் உருகியே இயங்க முற்படுவோம். மனிதர்கள் மாத்திரம் இன்றி இயற்கையின் அனைத்து வகை இயக்கங்களையும் சீரமைப்போம். கழிவுகள் அற்ற இயக்கம் உருவாகிட உதவிடுவோம். ஏன் ஈசனார் எமக்கு இப்பணிதனை அருளியுள்ளார் என்றுமே உணரக் கடவது. எமது தன்மை மற்றும் குணநலன் என்பது அனைத்தினையும் கண்காணித்து சீரமைக்கும் தன்மையாகும். அதன் பொருட்டே அப்பணியானது அருளப்பட்டுள்ளது. ஆன்மாவின் ஒவ்வொரு செயல்களும் புனிதம் வாய்ந்ததாகும். ஆன்ம ஆற்றல்கள் சிவ ஆற்றல்களுக்கு ஒப்பானவை. அவற்றின் விரயம் என்பது ஏற்கப்பட இயலாததாகும். ஸ்ரீ சண்டிகேஸ்வரராகிய எமது உருகிய தன்மையினை உணர்ந்து ஏற்றிடுங்கள். ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொண்ட பின்னர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரே போற்றி என்றே ஆழமாய் உரைத்திட தேகத்தின் 7 மண்டலங்களும் சீருருவதனை உணர்ந்திடலாம். வழித்தடங்கள் சீரமைக்கப்பட்டால் ஆற்றல் பரிமாற்றங்களும் சீரமைக்கப்படும். உணர்ந்து ஏற்க கடவது. ஸ்ரீ சண்டிகேஸ்வரரின் பூரண ஆசிகள்.